அன்னபூர்ணி அம்மா சிந்துவ மன்னிச்சிட்டேன், அவ சின்ன பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா அப்படின்னு யாரும் ஏமாத்திர கூடாதுல்ல. அதனால தான் உங்களை இப்பவே வாக்கு கொடுத்து சொல்றேன். அக்கா, நீங்க வாக்கு கொடுத்தா மாற மாட்டீங்க நீங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஸ்னேகாக்கு தெரியாது இல்லக்கா, அதான் அவ திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா. மறுபடியும் நிரூபிக்கிறேன்னு எல்லாரோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ எப்படி நிரூபிக்க போறதில்ல, அதுக்காக ஏன் அவ சொல்றத நம்ம கேட்டுட்டு இருக்கானே. என் பொண்ணு பொய் சொல்லலங்கிறத பலமுறை நிரூபிச்சுட்டா. நம்ம மாவட்ட கலெக்டரோட சிந்து சொல்றதை உண்மைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ ரூசா சிந்து சொன்னதெல்லாம் பொய்ன்னு கதை சொல்ல போறாளா? அன்னபூர்ணி, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு நிக்கிறியாமா? வாமா போலாம். ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம். பொண்ணு என்ன பெரிய யோகியமா? ஒரு ஃப்ராட பெத்து வச்சுட்டு ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பொண்ணோட முகத்திரையை கிழிக்கிறதுக்கு தான். மன்னிச்சிட்டு டாக்டர், இதுக்கு மேல என்னைய யாராலையும் காப்பாற்ற முடியாது. சொல்லானே உண்மையை சொல்ல வந்துட்டான். அவன் சொல்ற உண்மைய சத்தியமா நான் மறக்க போறதில்ல. ஏத்துக்கதே போறேன். நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்.